வணக்கம் மக்களே, இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது கொப்பரி தேங்காய்ங்க. நம்ம எப்போ போடுற தேங்காய் போடல, அது போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டுடும். இது நல்லா இருக்குங்க தேங்காய். 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த கொப்பரி போட்டுன்னு வறுத்துருங்க. ஏலக்காய் கொஞ்சோண்டு போடுங்க. தனியாக ரவை எடுத்துட்டு தனியாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்திக்கி ரவையிலவே கொட்டிடுங்க. ரவையில் கொட்டிட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப்பு எடுத்துக்கணுங்க. அதில் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கம்பி பதம் வந்ததே சர்க்கரை பாவு அதில் ரவை கொட்டிடுங்க. இது கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்க. ரவை லட்டு சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சால் இது மாதிரி நல்லா கலரிட்டு இந்த பாவு வலிச்சிட்டு சுட சுட கொஞ்சம் கை பொறுக்க லட்டு பிடிச்சிடுங்க. காஞ்சி தானே வரன்னு ஆகிடும் ரவை. சூப்பராக இருக்குது.